நான் சொல்கிறேன் சார், ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய இமேஜ் கெட்டுக்கிட்டு வருது. அந்த இமேஜை அவர் கருத்தில் கொண்டு, ஏன்னா இன்னும் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம்லாம் உள்ளே இருக்கிறாங்க. காலம் கடந்து போகவில்லை. கட்சியை வந்து மறுபடியும் வந்து மீட்டெடுக்கணும்னா இவர்கள்லாம் ஒன்றாக கூடி ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் சார் வழி நடத்த முடியும். அதிமுகவில் வந்து நிறைய கருப்பாடுகள் பூண்டதால் இன்றைக்கி அந்த கட்சியே வந்து இல்லாமல் போகிற நிலைமைக்கு வந்து இப்போ அது சரி செய்ய முடியலைன்னா அப்புறம் இந்த இடைத்தேர்தலுக்கு அப்புறம் வந்து என்னென்னா வந்து அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாமே வந்து அணி மாறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் எடப்பாடி பழனிசாமியே வந்து தலைவர் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மல்லிகை கடையில் ஒரு வெத்தலை பாக்கு கடையில் என்னங்க சார் அது குட்காவா? அதை விற்பனை பண்ணுறதுக்காக ஒரு டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணன் சொன்னவங்க இன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனால அடிச்சே சாவச்சிக்கிறாங்கன்னா அவங்க மனைவி உங்களுக்கு அண்ணன் முறை தானே? அப்போ அந்த குழந்தை மாமன் முறை தானே வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இடைத்தேர்தல் இருக்குது, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நடிகனுடைய சுயரூபம் தெரியும். நான் அதுக்குன்னு வந்து விஜய் வந்து கொள்ளடிக்கிறாருன்னு நான் சொல்லுங்க. நான் அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். கீழ் அரசாங்கம் இதை வந்து தயவு செய்து வந்து மக்கள் நம்பாதீங்க. வெறும் 60 நாள் தான் இருக்குது. இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த கட்சியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வந்து லஞ்சத்தில் மாட்ட போறாங்க, ஊழலில் மாட்ட போறாங்க. இதுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் பொறுப்பெடுக்கணும். பவர் சென்டர் அவர்கிட்ட இருக்கிறதால பதிவாளரால் வந்து 100 கோடி ரூபா அசால்ட் பண்ணிட்டு போக முடியுமா? எனக்கு தெரியல சார். இப்போ நான் சொன்னா நீங்க உடனே என் மேலே வழக்கு போடுவீங்க. அதெல்லாம் நான் வந்து ஆதாரத்தோடு வந்து காட்டுறேன். இது நான் போடல சார். அதிமுக பற்றி உங்க கருத்து என்ன சார்? சார் அதாவது ஒரு தனிப்பட்ட, ஏன்னா நான் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வந்து லைக் பண்ற ஒரு ஆளு சார். ஒரு தொண்டனுடையது தான் இது. வந்து எந்த கட்சியை சார்ந்த இந்த பதிலும் கிடையாது சார். ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது லீடர் வந்து லீட் பண்றதுக்கு தான். இன்னைக்கு 2021 வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்து தோத்தாரு. அவர் வந்து எனக்கு தெரியும்னாரு. இப்போ 2026லயும் தோத்தாரு. உள்ளாட்சியிலையும் நிறைய விட்டாங்க. இன்னைக்கு ஒரு கட்சிக்குள்ள வந்து என்ன கேட்டா ஒரு லீடர் வந்து எப்படின்னா எந்த ஒரு தலைவரையும் தொண்டனையும் வெளியில விடக்கூடாது சார். ஏன்னா ஒரு தொண்டை வெளியில போறோன்னா வந்து அதை ஆராய வேண்டிய கடமை வந்து அந்த தலைவருக்கு இருக்குது. ஆனா அந்த தலைவர் வந்து அதை கண்டும் காணாம இருக்கிறதால தான் அதோடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து போனா அதிமுகல இருந்து 50% போயிட்டாங்க சார். இது விளையாட்டு கிடையாது. உடனே துரோகிகள்லாம் வெளியில போயிட்டாங்கலாம் சொல்லக்கூடாது. வரவங்க எல்லாம் இத்தனை வருஷமா வந்து அம்மா ஆசீர்வாதத்துல அம்மாவுடைய பார்வையில வந்து இருந்தவங்க. அவங்க வந்து இன்னைக்கு துரோகிகள் வந்து நீங்க வந்து முத்திரை கூத்துக்கிறது வந்து எந்த விதத்திலும் ஏத்துக்க முடியாது. நீங்க அனைவரையும் வந்து கூப்பிட்டு பேசி என்ன பிரச்சனை உங்களுக்கு உண்மையாலுமே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆரால் வந்து கொண்டு வந்த இந்த கட்சி வந்து நான் இல்லைனாலும் இந்த கட்சி இருக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்க தலைவர் பதவி சரிப்பா எங்களுக்குள்ள வந்து இல்லை, நீங்க என்ன டிசைட் பண்ணீங்க, செயற்குழு பொதுக்குழு கூட்டி நீங்க வந்து அங்க ஒரு முடிவு எடுக்கிறது தான் ஒரு தலைவனுடைய வேலை. ஆனா அந்த தலைவன் வந்து நான் அந்த பதவியை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுனா எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. ஒரு வேளை வந்து உங்களை எல்லாரும் சேர்ந்து பொதுச் செயலாளர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கிற எல்லாருமே போயிட்டாங்கன்னா நீங்க அதிமுகன்னு வந்து பார்ப்போம்னா நீங்க எண்ணக்கூடிய அளவுல கூட தலைவர்கள் இல்லை. நான் இப்ப கூட சொல்றேன், எம்ஜிஆர் கொண்டு வந்த இந்த கட்சி, ஜெயலலிதா வளர்த்த இந்த கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அழிக்கிறாருன்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் போனவங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு பேசி மறுபடியும் ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அமைச்சு மறுபடியும் வந்து நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான். அதை விட்டுட்டு இவன் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு வந்து குறை சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் சார், ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய இமேஜ் கெட்டுக்கிட்டு வருது. அந்த இமேஜை அவர் கருத்தில் கொண்டு என்ன பிரச்சனை உங்க கட்சி உள்கட்சி விவகாரத்துல நான் போக விருப்பப்படலை. ஒரு தொண்டனா வந்து அந்த கட்சி அழிகிறது நான் விருப்பப்படலை சார். தயவு செய்து அந்த கட்சிக்குள்ள நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் வந்து சுமூகமா தீர்த்து ஒரு ஆய்வு நடத்தி அந்த கட்சியை மறுபடியும் வலிமைப்படுத்தணும். ஏன்னா அந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. இனி ஒரு எதிர்கட்சியா வந்து இது பண்றாங்கன்னா வந்து ஏன்னா தீய சக்தி திமுக வந்து வேலைக்கு ஆகுது. ஏன்னா அது வந்து குடும்ப கட்சி. அதனால அந்த குடும்ப கட்சி மாதிரி இருக்கக்கூடாது. அதனால அதிமுகவுடைய வந்து கட்சி வலிமை அடையத்துக்கு நான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய கட்சி விவகாரத்தை தலையிட்டு இதுக்கு சுமூகமான ஒரு முடிவு வந்து ஒரு தொண்டனா வந்து உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அந்த கட்சியை வலுப்படுத்துங்க. இல்ல மீண்டும் ஆட்சி பிடிப்பதற்கு தலைமையை மாற்றணுமா, என்ன நடவடிக்கை எடுத்தாலும் வந்துட்டு ஆட்சி பிடிக்கலாம். ஏன்னா அதுக்கு தொடர்ந்து முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே வெளியில வந்துட்டு இருக்காங்களே.
எப்படி பாக்குறது சார்? சார் வெளியில பேசுறது தான் சொல்றேன். லீமா ரோஸ்ன்னு சொல்லி வந்து லாட்ரி மார்ட்டினுடைய மனைவி வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குழப்பங்கள் வந்து சொல்றாங்க. அவங்க தான் பண்ணாங்களான்னு வந்து நான் வந்து சொல்ல வரல. ஏன்னா வெளியில பேசிக்கிறதால சொல்றேன். இந்த ஆண்டு ஆதவ அர்ஜுனா இருக்கிறா போல. ஏன் ஒண்ணுனா வந்து பணம் கொடுத்து வந்து விலைக்கு வாங்கப்பட்டதா வந்து வெளியில பேசப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போற அளவுக்கு நான் வந்து அப்போ உள்ள வந்து கருப்பாடி யாருன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிந்திக்கணும். ஏன் வந்து இது வரைக்கும் வந்து வாயை திறக்கல? செங்கோட்டையனை வந்து போய் லீமா ரோஸ் சந்திச்சதுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல? ஒருவேளை அவரை அனுப்பி அவங்க போய் சந்திச்சாங்களா, இல்ல இவர் அனுமதி இல்லாம போய் சந்திச்சாங்களா? அப்ப வந்து செங்கோட்டையனும் லீமா ரோஸும் சேர்ந்து வந்து திமுகவை அழிக்கிறாங்களா, இல்ல அழிவு பாதைக்கு கொண்டு போறாங்களா? ஏன்னா இன்னும் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. காலம் கடந்து போகவில்லை. கட்சியை வந்து மறுபடியும் வந்து மீட்டெடுக்கணும்னா இவர்கள்லாம் ஒன்றா கூடி ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் சார் வழி நடத்த முடியும். அதிமுகல வந்து நிறைய கருப்பாடுகள் பூந்ததால இன்னைக்கு அந்த கட்சியே வந்து இல்லாம போற நிலைமைக்கு வந்து வந்திருக்குது. இது மறுபடியும் சொல்றேன், இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். ஆனா அவர் ஏன் வந்து முன்னே வந்து இதுக்கு வந்து பிரச்சனையை தீர்க்க மாட்டேன்றாருன்னு எனக்கு தெரியல. களத்துல இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி சார் இருக்கு அதிமுக நடக்கூடிய இந்த குழப்பத்திற்கெல்லாம்? இன்னைக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து பார்ப்போம்னா நான் சொல்றதோட இப்ப இந்த இடைத்தேர்தலில் தெரிஞ்சிடும், உள்ளாட்சி தேர்தலில் தெரிஞ்சிடும். இதையும் ஏன்னா இப்போ ஏன் வந்து நான் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி இந்த கோரிக்கையை வைக்கிறேன்னா, இப்போ அது சரி செய்ய முடியலைன்னா அப்புறம் இந்த இடைத்தேர்தலுக்கு அப்புறம் வந்து என்னன்னா வந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாமே வந்து அணி மாறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் எடப்பாடி பழனிசாமியே வந்து தலைவர் இல்லாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 6 மாசத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இப்பவும் எடப்பாடி பழனிசாமி விழுத்து கொள்ள வேண்டும். ஒரு தொண்டனாக, ஒரு எம்ஜிஆர் ரசிகனாக, ஒரு ஜெயலலிதா அம்மாவுடைய ரசிகனாக தான் நான் இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து கட்சியை வலுப்படுத்துங்க. தமிழகத்துல கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நாகர்கோவில் இருக்கக்கூடிய கிளைச்சிறையில இருந்து இளைஞர் ஒரு உயிரிழந்தது தொடர்பாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கே. இந்த ஆட்சியிலும் இந்த லாக்அப் டெத்ன்றது தொடர்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே. உங்களோட பார்வை என்ன சார்? இந்த ஆட்சியோ போன ஆட்சியோ ரெண்டும் ஒண்ணுதான். தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் சிந்திங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சமஸ்தார்கோ இஷாரா காஃபின்னுவாங்க. அதாவது நல்ல புரிதல் உள்ளவனுக்கு அசைவே போதும்னு சொல்லுண்டு அதுக்கு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்றவுடைய முதல்ல வந்து விஜய் யாரை சந்திக்க போனாரு? முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கே போனாரு. அப்புறம் திருமாவளவனுக்கு போனாரு. அப்புறம் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை போய் சந்திச்சாரு. தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும், தீய சக்தி சொன்ன இந்த டிவிகே உடைய முதலமைச்சர் விஜய் எப்படி வந்து ஆட்சிக்கு பொறுப்பு இருந்தவுடனே முதல்ல அந்த தீய சக்தியை போய் பார்க்கணும். கொஞ்சம் சிந்திங்க. இன்னைக்கு லாக்அப் டெத்து நடந்தது வந்து இதே திமுக ஆட்சியில எத்தனை லாக்அப் டெத் நடந்தது. ஆனா அப்போல்லாம் வந்து இவர் எதிர்த்து கூட வந்து ஒரு குரல் கொடுத்ததில்லை. அதாவது இன்றைய முதலமைச்சர் விஜய். நான் என்ன சொல்றேன்னா வந்து இப்போ சமீபத்தில் இந்த நடந்த இந்த இதுல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஏங்க அவன் வந்து ஒரு வந்து கொள்ளைக்காரனோ போதை விற்கிறவங்கலாம் கிடையாது. அவன் வீட்டுக்கு வெளியில ஒரு மல்லிகை கடை வந்து வச்சிருக்கிறார். மல்லிகை கடையில் ஒரு வெத்தலைப்பாக்கு கடையில் என்னங்க சார் அது குட்காவா? அதை விற்பனை பண்றதுக்காக ஒரு டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு வந்து பார்க்க போனா வந்து இன்னைக்கு அந்த வழக்கு கோர்ட்ல கூட இருக்குது. இதே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லேருந்து முன்னாள் கமிஷனர் வரைக்கும் வந்து இதுல இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் வந்து கைது பண்ணல. இன்னைக்கு சப்ளை பண்ணவங்கள விட்டாங்க. ஆனா இன்னைக்கு கடையில வந்து சின்னதா 1-2 பேக்கெட் வித்தவனை வந்து பிடிச்சிட்டு எதனால இது நடந்தது? ஏன்னா இன்னைக்கு வந்து ரீல்ஸ் அரசியல் நடக்குது. இதற்கு மேல ஒரு உதாரணம் என்ன வேணும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ரிமாண்ட்ல எடுத்தாங்க. நல்லா ஆரோக்கியமா உட்கார்ந்து இருக்கிற வீடியோ எல்லாருமே யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. திடீர்னு வந்து மாரடைப்புல இறந்துட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த இடத்துல பேரம் பேசப்பட்டதா? அந்த சிறை காவலர்கள் வந்து அடிச்சு எங்கெங்கெல்லாம் வந்து பணம் புடுங்கிறதுக்காக நடந்ததா? கிட்டத்தட்ட 8-9 பேர் மேல வந்து இப்போ வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், என்ன வித்தியாசம்? முதலமைச்சர் தானே வந்து கண்ட்ரோலை கையில் வச்சுன்னுக்கிறாரு. அப்போ அந்த முதலமைச்சருடைய பதில் இது வரைக்கும் வரல. ஏன்னா பவர் சென்டர் அவர் தான் நான் கேட்டாகணும். உடனே வந்து விஜய்க்கு எதிராக வந்து நான் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு இதே வந்து மாமன் சொன்னவர், அண்ணன் சொன்னவங்க இன்னைக்கு அவன் ஒரு மாற்றுத்திறனால அடிச்சே சாவச்சிக்கிறாங்கன்னா அவங்க மனைவி உங்களுக்கு அண்ணன் முறை தானே? அப்போ அந்த குழந்தை மாமன் முறை தானே ஆகணும். ஜெயிலுக்குள்ளேயே பாதுகாப்பு உள்ள ஒரு கைதிக்கு அடித்து சாவச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்க போனால் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டோம் சார். நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இவங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கல சார். இதை நீங்கள் தடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் சார் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எந்த ஒரு அமைச்சருக்கு வந்து கேட்டால் உடனே
அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டோம், சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்போ என்ன இதுலேருந்து புரிஞ்சிக்க வருதுன்னா வந்து திமுகவும் டிவிகேவும் ஒன்று. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு இது வரைக்கும் உடல் வாங்கலை சார். நான் ஒரே விஷயம், இந்த அரசாங்கம்ல முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாரு? ஏன்னா இன்னைக்கு உங்க கூட்டத்துக்கு வராதான்னு சொன்னவங்களை வந்து வந்தவங்களுக்கு வந்து இன்னைக்கு செத்தவங்களுக்கு 34 பேருக்கு 35 லட்சம் ரூபா 5000 ரூபா மாதம், அது போக அரசாங்க வேலை கொடுத்த நீங்க, நான் மக்களை பார்த்து கேட்குறேன், இவருக்கு 35 லட்சம் 5000 ரூபாய் அரசாங்க வேலை வந்து இந்த குடும்பத்துக்கு கொடுத்தாகணும். இதுக்கு நான் ஏன் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன்னா, நான் இது தயவு செய்து முதலமைச்சர்கிட்ட வந்து, ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்குறது இந்த அரசாங்கத்துடைய தவறு. இப்போ சமீபத்தில் திருவள்ளூரில் நடந்ததில் அந்த வாயு கசிவில் அதில் எத்தனை பேர் இருந்தாங்க? ஏன் அவங்க மேலே வந்து இது வரைக்கும் முதலமைச்சர் போய் சந்திக்கலை? ஏன் 35 லட்ச ரூபா கொடுக்கல? ஏன் அரசாங்க வேலை கொடுக்கல? அப்போ வந்து நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வேலைக்கு வந்த தொழிலாளர்கள் இதுதான் மதிப்பா சார்? இன்னைக்கு நடந்துச்சு சார், சிப்காட்டில் பாய்லர் வெடிச்சு ஒருத்தர் செத்து 9 பேர் வந்து இருக்கிறாங்க. வெறும் 2 லட்ச ரூபா கொடுத்துக்கிறாரு. வெக்கக்கேடான ஒரு விஷயம், வெக்கக்கேடு. 2 லட்சம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1,50,000 ரூபா. என்ன சார் நான் கேட்குறேன்? அப்போ இவங்களுக்கு வந்து பொறுப்பு முதலமைச்சர் தானே? ஒரு கூட்டத்துக்கு வந்து நான் கேட்குறேன், இந்த தேசத்துக்காக போராடினவங்களா? எந்த போராட்டத்துக்கு கலந்துக்கினாங்க? ஒரு நடிகரை பார்க்க வந்து அந்த கூட்டத்தில் இறந்ததுக்கு நீ அரசாங்க வேலை கொடுத்தா அதோட ஒரு வெக்கக்கேடான கவர்மெண்ட் இதுக்கு மேல இல்லை. ஒரு நடிகரை கூட்டம் வந்து உட்கார வச்சிருக்கீங்க, நீங்க உட்கார வச்சதால நான் மதிக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு சார், சுற்றுலா போன வியட்நாம்ல போன சுற்றுலாவுக்கு போனாங்க ஒரு தீவுக்கு 10 பேர் இருந்துட்டாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஏன் சார் இது வரைக்கும் முதலமைச்சர் போய் அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல? ஏன் ஒரு நிவாரணமும் கொடுக்கல? முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். தயவு செய்து இப்பயும் சொல்றேன், திமுகவும் டிவிகேவும் ஒன்று, ஆதவ அர்ஜுனா இதற்கு ஒரு பாலமாக இருக்கிறார். இதை தயவு செய்து நான் அதை தான் சொல்ல வரேன், புத்திசாலிங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு அதிமுக அழிஞ்சதுக்கு காரணம் ஆதவ அர்ஜுனா மாமியார் வந்து லீமா ரோஸ் வந்து அங்கே இருக்கிறாங்கன்னா அவங்கள குறை சொல்ல, மக்கள் சிந்திக்கிட்டோம். நம்மளுக்கு அதை பற்றி எல்லாம் இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏவா வெளியேறாங்கன்னா அப்போ உள்ள என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா என்ன பேசுறாரு? இன்னைக்கு எம்ஜிஆர் வந்து தொண்டர்கள், ஜெயலலிதா அம்மையாருடைய தொண்டர்கள் 90% பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அம்மா வந்து செங்கோட்டையனை போய் வந்து செக்ரட்டேரியட்டில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது குதிரை பேரம் இல்லையா? நான் எல்லாத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல புரியுற மாதிரியே சொல்கிறேன். ஏங்க 108 பேர் தாங்க எம்எல்ஏ. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு எம்எல்ஏக்கள்லாம் வந்து என்ன ராஜினாமா பண்ண வச்சு அதே எம்எல்ஏங்களை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டு இவங்க வந்து மெஜாரிட்டியாக வரத்துக்காக விஜய் பண்ணுற வியூகங்க இது. இன்றைக்கி 60 நாளில் வந்து நீங்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியெல்லாம் சொல்கிறதுலாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தயவுசெய்து சிந்திங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இடைத்தேர்தல் இருக்குது, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நடிகனுடைய சுயரூபம் தெரியும். நான் அதுக்குன்னு வந்து விஜய் வந்து கொள்ளடிக்கிறாருன்னு நான் சொல்லுங்க. நான் அன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், விஜய் சம்பாதிச்சிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்தில் அவர் கீழே இருக்கிற எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அவங்க கட்சி நிர்வாகிகள் தான் இந்த ஆட்சி கவிழ போகுது. இது உறுதி. ஊழல் இல்லைன்றாங்களா சார்? இப்போ சார் செங்கல்பேட்டில் வந்து திமுகலேருந்து ஒருத்தன் தாவி வந்து டிவிக்கில் சேர்ந்துருக்கிறான் சார். 1,30,000 யூடியூப்லலாம் வந்து போட்டாங்க. என்ன கான்ட்ராக்ட் முடித்த கான்ட்ராக்டுக்கு வந்து பணம் வாங்குறதுக்காக வந்து பேசிக்கிறாங்க சார். அப்போ அது பொய்யா சார்? சார் இன்னைக்கு உண்மையுமே டிவி காலகிற லஞ்சம் வாங்கலன்னா ஏன் சார் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்க போறாங்க? உண்மை இருக்கிறதால தான் சார் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப தீய சக்தியிலேருந்து வந்த ஒருத்தன் உங்க கட்சிக்குள்ள நீ அடைக்கலம் கொடுத்துருக்கனா அப்ப அவன் என்னாச்சு? அப்ப உங்க கட்சி தீய சக்தி இல்லையா, இல்ல அசுர சக்தி இல்லையா? இது மக்கள் சிந்திக்கணும். அவர் உடனே வந்து எங்களுக்கு அவருக்கு குடுக்கல் வாங்கலாங்க. உன்னுடைய தொண்டர் பணம் வாங்கலைன்னா நீ அவனுக்கு பக்கபலமா இருக்கணும். அதை விட்டுட்டு அவனை அரெஸ்ட் பண்றாங்கன்னா நான் மக்கள் மன்றத்தில் விட்டுடுறேன். திமுக செய்யக்கூடிய சதி முதலமைச்சர் விஜய்க்கு களங்கம் ஏற்படுத்தும் நடக்கக்கூடிய செயல்களை தான் இதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம்லாம் கொடுக்குறாருல்ல சார். ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க சார்? ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்க ஆராயணும்ல. யூடியூப்ல போட்டதாவே இருக்கட்டும் சார். அப்போ வந்து போலீஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லை? அப்போ அந்த போலீஸ் எப்படி சார்? நான் தான் கேட்குறேன் சார். இன்னைக்கு கூட வந்து IAS IPS மாற்றிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 60 நாளில் 60 முறை வரைக்கும் மேலே மாற்றிட்டாங்க சார். எஸ்பியை மாற்றிட்டாங்க, IPS மாற்றிட்டாங்க, IAS மாற்றிட்டாங்க, எல்லாரையும் மாற்றிட்டாங்க. இது வரைக்கும் வந்து எந்த மாற்றம் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல வந்து மறுபடியும் இது பண்ணுறேன். நல்லாச்சின்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஏற்றுக்கிறேன். இந்த வந்து முதலமைச்சர் வந்து நான் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து சரியான ஆம்பளையாக இருந்தால் சட்டசபையில் வந்து PF பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்களே, அது எந்த கட்சி எந்த தலைவர் வாங்கினாலும் இந்த முதலமைச்சரால் சொல்ல முடியுமா? தைரியம் உள்ள முதலமைச்சர் தான் சொல்லுங்கள். உண்மையுமே ஆண்மையான ஆளாக இருந்தால் சொல்லுங்கள். உதயநிதி ஸ்டாலின் கேட்டார்ல,
ஆனால் வந்து அரண்டு ஓடிட்டாருன்னு நீ வந்து இன்னைக்கு பேசல. இப்போ கூட சொல்கிறேன், சட்டசபைக்குள்ளே தான் நீங்கள் பேசிக்கிறீங்கன்னு தவிர எந்த மேடையிலையும் நீங்கள் பேசுறது கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறேன், நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நான் கேட்கல. இது ஒரு விஷயத்தை வந்து மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து மீனவர்களுக்கு வந்து பாதுகாப்பு உரிமை, அதாவது 8,000 20,000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. அதாவது சிறைப்பிடிக்கப்படும் படகுக்கு 5 லட்ச ரூபா நிவாரணம்னு சொன்னாங்க. இன்னைக்கு மானியம் வந்து டீசல் 3,500 லிட்டரில் உயர்த்த ஒன்றாங்க. பண்ணிட்டாங்களா? குடும்ப தலைவிக்கு 2,500 ரூபான்னாங்க. இது வரைக்கும் அறிவிக்கல. கொடுக்காம போங்க, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு பதில் சொல்லுங்க. ஆண்டுதோறும் 6 சிலிண்டர்னாங்க. எப்போ தரப்போறீங்க? 60 நாள் ஆச்சு. அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் மகளிருக்கு பஸ் ஃப்ரீ, நீங்க முழுவதும். ஆனால் இன்னைக்கு வந்து என்னன்னா, அதே திமுக கொண்டு வந்த அதே பஸ்ஸில் தான் போகிறாங்க. ஆனால் பஸ்ஸை குறைச்சிட்டாங்க சார். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பஸ்ஸும் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருது. இன்னைக்கு வந்து ஒரு கண்டக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மகளிருக்கு வந்து கொடுக்குற சீட்டை கீழ்ச்சி போட்டு வந்து கணக்கு காட்டுறதுக்காக இந்த வந்து ரீல்ஸ் அரசாங்கம் நடக்குது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு 25,000 மானியம் சொன்னாங்க. இன்னைக்கு அறிவிச்சாங்களா? நான் மறுபடியும் கேட்குறேன், மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 சொன்னாங்களா? அறிவிச்சாங்களா? முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மாதம் 3,000 அறிவிச்சாங்களா? மின்சாரம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார், 13,000 ரூபா வர வேண்டிய இடத்துல எங்க வீட்டுக்கு 20,000 ரூபா வந்திருக்காங்க. எத்தனை வீட்டில் இன்னைக்கு வந்து மின்சாரம் வந்து விலை வந்து ஏற்றிருக்கிறாங்க? தயவு செய்து சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் என் வீட்டில் இல்லை, அதோட கம்மியாக தான் வந்துருக்குன்னா 200 யூனிட்னு இலவசம் சொன்னாங்கல்ல சார். இன்னைக்கு நீங்க உங்க வீட்டில் கூட எடுத்து பாருங்க சார். கண்டிப்பா நீங்க 1000 ரூபாய் யூஸ் பண்ணி தான் இந்த தடவை 2,000 வந்திருக்கும். என்ன தில்லு முள்ளு பண்ணாங்க? டிரான்ஸ்ஃபார்மரை வந்து கொள்முதல் பண்றதுக்காக வந்து சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பவர் கட்டு, தமிழ்நாட்டில் பவர் கட்டு தூக்கம் இல்லைன்னாங்க. அது காரணம் என்ன சொன்னாங்க? ஃபியூஸ் கட்டை பிடுங்கிட்டாங்க. திமுக இருக்கிறாங்களா இன்னுமா பிடுங்கினுக்கிறாங்க? அப்போ அவங்க பிடுங்குறவங்களுக்கு வந்து நீங்க என்ன பிடுங்குனீங்கன்னு நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. அதே நேரத்தில் வந்து மகளிர் குழந்தைங்களுக்கு 5 லட்ச ரூபா வட்டியில்லா கடன் சொன்னீங்க. திருமணம் இப்போ வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து மாமன் சீர் ஏதோ செப்டம்பர் மாதம் அறிவிக்கிறதா சொல்றாங்க. வேலையில்லா பட்டதாரிக்கு 4,000 ரூபா சொன்னாங்க. விவசாய கடன் தள்ளுபடி 5 ஏக்கர் வரைக்கும் சொல்லி 5 ஏக்கர் மேலே 50% சொல்லி, ஆனால் இன்னைக்கு 2,000-3,000 கோடி தள்ளுபடி பண்ணி ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து போராட்டம் நடத்தின்னு இருக்கிறாங்க சார். நான் மறுபடியும் சட்ட ஒழுங்கு உண்மையாமே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இந்த 60 நாளில் எத்தனை கற்பழிப்பு? 65 வயசு கேள்வி வரைக்கும் கற்பழிச்சிருக்கிறாங்க. இதை தடுக்கிறேன்னு தான் முதலமைச்சர் வந்தார். ஏன் தடுக்கல? சிங்கப்பெண் எங்க அதிரடிப்படை என்ன பண்றாங்க? நான் மறுபடியும் சொல்றேன், நான் குற்றச்சாட்டு வைக்கல சார். லா அண்ட் ஆர்டர் நான் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. நீ கொடுக்காம போ. இன்னைக்கு வந்து பார்க்க போனா தமிழகத்தில் வந்து டாஸ்மார்க்ல வந்து 52 புது வகை மது வந்து அறிமுகப்படுத்த போறாங்க சார். ஏன்னா வெளிநாட்டு சரக்கெல்லாம் வந்து திருப்திப்படுத்துறதுக்காக. நான் கேட்கிறேன், இதுதான் சார் அரசு? இதுவும் அரசு? நான் மறுபடியும் சொல்றேன், குற்றச்சாட்டுல மக்கள் சிந்திக்கிட்டோம். இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியும் நான் கேட்கல சார். ஆனால் போதையை ஒழிச்சிட்டிங்களா? அந்த போதைக்கு இன்னைக்கு டாஸ்மார்க்கில் 52% ஒரு பெட்டிக்கு 60 ரூபா 90 ரூபான்னு சொன்னாங்க. இப்போ கூட சொல்கிறேன், இது ரீல் அரசாங்கம். இதை வந்து தயவு செய்து வந்து மக்கள் நம்பாதீங்க. வெறும் 60 நாள் தான் இருக்குது. இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த கட்சியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வந்து லஞ்சத்தில் மாட்ட போகிறாங்க, ஊழலில் மாட்ட போகிறாங்க. இதுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் பொறுப்பெடுக்கணும். பவர் சென்டர் அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம். திமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஊழல் நடவடிக்கை வந்துட்டு அதிகரிக்குது. இது வந்துட்டு தாவே காட்சியால தான் சாத்தியமாகுது அப்படின்ற ஒரு கருத்து அடிப்படுது இல்லை சார்? உங்களோட பார்வை என்ன சார்? உதாரணத்துக்கு நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் சார். ஏவா வேலு எவ்வளோ பெரிய ஆளு சார். வெறும் 3.5 கோடி ரூபா வந்து அவர் மேலே வந்து ஊழலுக்காக அவர் சிங்கப்பூர் போயிட்டதால பண்ணாங்க. 3.5 கோடி ரூபா அவங்க வீட்டில் இருக்கிற நாய் வளர்க்குறாங்க தெரியுமா? அந்த நாய்க்கு பிஸ்கட் காசு கூட இருக்காது சார். சார் அவங்களாம் எவ்வளோ 1000 கோடி கொள்ளடிச்சவங்க. ஊழலுக்கு எதிராக வந்து சொல்கிறாங்களே. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வந்து கேட்குறேன். இந்த சோஃபாவுக்கு வந்து இது வரைக்கும் வந்து முதலமைச்சர் வந்து பதில் சொல்ல. இன்னைக்கு குதிரை பேரம் நடக்குதா இல்லையா? வைகோ, உங்க கட்சிக்கு ஆதரவு கொடுத்த வைகோ என்ன சொன்னாரு? உங்க எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணா விஜய் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. அப்ப அதுக்கு எதிர்த்து வந்து ஒரு குரலை கூட கொடுக்கல. அப்போ உண்மையா இல்லையா? நான் தமிழ்நாட்டு இதுக்கு வந்து விஜய் கட்சி டிவிகேல சேர்றதுக்கு என்ன அருகதை ஒன்று தெரியுமா சார்? ஒன்று அவன் ஜோசியனா இருக்கணும். ஏன்னா ஜோசியராக இருந்தால் அவருக்கு வந்து ஒரு பதவி. இன்னைக்கு இல்லைன்னா அவர் வச்சு ஜனநாயக படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு வந்து போனால் இன்னைக்கு டெல்லியில் வந்து பதவி. இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து வீடு பூந்து அடித்தவனுக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவி. இன்னைக்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்க்க போனால் அந்த கல்லூரிக்குள்ளே வந்து என்னென்னா வந்து மத அடையாளங்களோட உள்ளே வரக்கூடாது, மக்கள் எதிர்ப்பு வந்தோடனே திருப்பி வாங்கிடுறாங்க, அவருக்கு பதவி. இன்னைக்கு வந்து பார்க்க போனால் அவர் பாடி கார்டுக்கு ஒரு பதவி. ஏன் யார் சம்பளத்தில் வந்து கொடுக்குறாங்க? அதே நேரத்தில் வந்து இந்த தூத்துக்குடியில் ஒரு முட்டா பையன் ஒருத்தர் இருக்கிற மினிஸ்டர் ஸ்ரீநாத், நோ கமெண்ட்ஸ். அதாவது முட்டாளுங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கிற இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் சார் லைலா மணின்னு சொல்லி நேற்று ஒருத்தர் அவர் கருத்து கணிப்பு சொன்னவனுக்கு அவனுக்கு ஒரு பதவி. அப்போ நான் கேட்குறேன், படித்தவன் எங்க? உன் கட்சிக்கு உழைச்சவன் எங்க?
இன்னைக்கு வந்து நீங்க ஒரு வாரிய பதவிக்கு வந்து கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அமைச்சர்களா இருந்தாலும் நீங்க வந்து சிபாரிசுக்கு வரக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொன்னார்ல. அப்ப இந்த லைலா மணிக்கு யார் சிபாரிசுல பதவி கொடுத்தாங்க? நான் மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது டிவிக்கு தொண்டர்கள் தயவு செய்து புரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் ஒரே விஷயத்தை வந்து கேட்கிறேன். இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா மேகதாது அணை கட்டு விஷயமா வந்து இது வரைக்கும் முதலமைச்சர் ஒரு வார்த்தை திறக்கல. ஒரு வார்த்தை. இவங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் தானே சார் அங்கே இருக்குது. ஏன் வாயை திறக்கல? இவங்களுடைய ராகுல் காந்தி எவ்வளோ க்ளோஸான நண்பர் சார். நான் அதுதான் வந்து கேட்குறேன். தமிழ்நாட்டில் வந்து 100 லாரியை பிடிச்சாங்கன்னு நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. கனிம வளம் இதுக்கு முன்னாடி 35 குவாரிகளை மூடிட்டாங்கன்றாங்க. நேற்று வந்து பார்க்க போனால் 10 குவாரிகளை வந்து திறக்கிறதுக்கு இந்த அரசாங்கம். இப்போ அந்த குவாரிகள் திறந்தா இனி டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் தண்ணிக்கு வந்து பஞ்சத்தில் வந்து இது பண்ணி நிற்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு பாதிப்பாகும். அதை பற்றியெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து இல்லை. இதுக்கு முன்னாடி மூடி வச்ச அந்த குவாரிகளை அவங்க வந்து திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களா? அப்போது நான் என்ன கேட்குறேன், இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? இப்போ நான் கேட்குறேன், 100 லாரிங்களை பிடிச்சி இது பண்ணலை, அந்த லாரிங்களும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த அரசாங்கம்? அந்த அமைச்சர் பதில் சொல்லட்டும் சார். நான் அதே நேரத்தில் வந்து பார்க்க போனால் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனால் தூத்துக்குடியில் வந்து பட்டாசு தொழிற்சாலையில் செத்தாங்க. இது வரைக்கும் முதலமைச்சர் போய் சந்திக்கல சார். அவங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் வந்து கொடுக்கல. என்ன வந்து பண்ண போகிறாங்க நீங்கள் வந்து தெரில. அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா மனித வள மேம்பாட்டு மினிஸ்டர் சரத்குமார் ஸ்டேடியத்தில் வந்து இன்னைக்கு எல்லாருமே அந்த 500 ரூபா தாளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த ஒரு கார்டை வச்சுட்டு பண்ணாங்க. இன்னைக்கு அவர் என்ன நிலைமைன்னு வந்து தெரியல. எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன், நல்ல மக்கள் புரியுற மாதிரி 100 கோடி ரூபா அரசாங்க வழக்கறிஞர்களுக்கு வந்து பதவி போட்டதில்லை. தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க. புஷி ஆனந்த் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஆடு திருடின ஒரு வழக்கறிஞர்களை வந்து கவர்மெண்ட்டாக இதுவாக வந்து ஆக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து என்னன்னா அவரை உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. தயவு செய்து வந்து எங்கே லிங்க் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். பழனியில் 100 கோடி ரூபா நிலம், கோயில் சொத்து. இன்னைக்கு ரமேஷ் அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் படித்து காட்டணும்னு நினைக்கிறேன், மக்கள் புரிதலுக்காக. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போனால் ஒரு சப் ரிஜிஸ்டர், அதாவது ஒருத்தன் 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு வித்துட்டான்றான். ஆனால் 3வது நாளே வந்து அவன் வந்து ஜாமீனுக்கு வந்து முறையிடுறான்னா அப்போ அவனை பலிக்காடாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து உண்மையாலுமே குற்றவாளிகள் தப்பிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல படிக்கிறேன், இதில் யார் யார் சம்மந்தப்பட்டாங்கன்னு சொல்லி மக்கள் மட்டும் சொல்லிட்டேன். இன்னைக்கு பேப்பரை பாருங்கள். தப்பித்தது பழனி கோயிலில் 100 கோடி மதிப்பு நிலம் பத்திரப்பதிவு ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். இந்த இடத்துல தயவு செய்து பாருங்க, போலி ஆவணங்கள் மூலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சுப்பிரமணியன் மீது பழனி அடிவார போலீசார் வழக்கு பதிந்தனர். இதையடுத்து அவர் சர் பதிவாளர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாக்கல் செய்த மனு. அவர் தாக்கல் பண்ணியிருக்கிறார். யார் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ ஆவணத்தை பதிவு செய்த மறுத்ததை எதிர்த்து இந்த நீதிமன்றத்தில் சிலர் மனு செய்தனர். மறுத்த உத்தரவை ரத்து செய்த தனி நீதிபதி ஆவணம் முறையாக இருக்கும் பட்சத்தில் விற்பனை பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டும் என ஏப்ரல் 10ஆம் தேதி உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. முன்ஜாமீன் வேண்டும். சார் நான் சொல்லலை சார். அப்போ நீதிபதிகளுக்கும் தொடர்பா? அப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த வழக்கறிஞர்கள் வந்து போட்டாங்க பார்த்தீங்களா சிபாரிசில், அப்போ 1-to-1 லிங்கா? அந்த அமைச்சருக்கு லிங்கா? நான் கேட்குற முதலமைச்சருக்கு லிங்கா? கோயில் சொத்து நான் சொல்லலை. ஆனால் தவறு நடந்திருக்கிறது வந்து நேற்று டிபேட்டில் சொல்லியிருக்கிறாரு, ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் தானே நான் கேட்குறேன், ஒரு சர் பதிவாளரால் வந்து 100 கோடி ரூபா அசால்ட் பண்ணிட்டு போக முடியுமா? எனக்கு தெரியல சார். இப்போ நான் சொன்னால் நீங்கள் உடனே என் மேலே வழக்கு போடுவீங்க. அதெல்லாம் நான் வந்து ஆதாரத்தோடு வந்து காட்டுறேன். இது நான் போடல சார், தினமலர் பேப்பரில் வந்திருக்குது சார். தினமலர் பேப்பரில் வந்திருக்கு சார். அப்போ வந்து இதில் வந்து யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, எந்த முன்னாள் அமைச்சர்கள், இவங்க சொல்கிற தீய சக்தி இதுக்கு பின்னாடி இருக்குதா? இதை மக்கள் தயவு செய்து வந்து நீங்களாம் சிந்திக்கணும் சார். சேலத்துல குடிநீர் வந்து பாத்தீங்கன்னா தனியாருக்கு டெண்டர் விட்டது தொடர்பாக ஒரு கண்டனம் எதிர்த்து வந்துட்டு இருக்கு. அதாவது கடந்த ஆட்சிலையும் வந்துட்டு இந்த மாதிரியான உணவு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தனியாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற பேச்சு அடிப்பட்ட போது பல கண்டனங்கள் வந்துச்சு. இந்த ஆட்சி அமைந்த உடனே இந்த மாதிரியான டெண்டர் எல்லாம் கொடுக்கப்படுது, எப்படி பாக்குறீங்க? இப்போ புரியுதா? இப்போ நீங்க சொன்னீங்க டிவிகேவும் திமுகவும் ஒன்னா. அவங்க ஆட்சியில் சேலத்தில் ஒரு 11 லட்சம் மக்கள் வாழ்கிற அந்த இடத்துல குடிநீர் பிரச்சனைக்காக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சுயேஷ் அந்த இன்டர்நேஷ்னல் கம்பெனியை கொண்டு வந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. 758 கோடி ரூபா ஒப்பந்தம் போட்டு 25 ஆண்டு காலம் வந்து அவங்கள பராமரிக்கிறதுக்காக மட்டும் 3500 கோடி சார் தண்ணி. உடனே இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அது இம்ப்ளிமெண்ட் வந்து ஏன் ஒன்றா இப்போ 4 வருஷத்தில் இத்தனைக்கும் அவங்க வந்து ஸ்டார்ட்டே பண்ணல. அந்த 4 வருஷத்துக்காக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 277 கோடி வந்து கொடுத்துட்டு மொத்தம் 1035 கோடி. சார் நம்ம நாட்டில்
தண்ணிக்காக வந்து இன்னைக்கு வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி கொடுத்தா இன்னைக்கு அந்த ஊருக்குள்ள வந்தா ஒரு போரு போடாத, ஒரு கிணறு தோண்டாத, ஒரு பைப் லைன் போடக்கூடாது, இது 25 வருஷம் என் குத்தகையில இருக்குதுன்னு வந்து சொல்லுவானா சொல்ல மாட்டானா சார்? நீ ஏந்துக்கணும் உட்காரனா அந்த இடத்த விட்டு காலி பண்ணு கேட்டா இன்னைக்கு மக்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டு தண்ணி கொடுக்குறதுன்னா அப்போ நான் கேட்கிறேன், ஆடு மாடு விலங்குகள்லாம் வந்து என்ன மாதிரியான கான்ட்ராக்ட் இந்த டிவிக்கே கவர்மெண்ட் போட்டிருக்கு சார்? சார் தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து நீங்க என்ன தண்ணி குடிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ண வேண்டியது யார் சார்? என்ன முன்னெச்சரிக்கை நீங்க? நான் மறுபடியும் கேட்கிறேன், இந்த இடத்துல தயவு செய்து பிரதமர் பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோடி சொல்றதெல்லாம் சுயசார்பு திட்டம், உற்பத்தி நம்ம நாட்டில் பண்ணுங்க, விவசாயத்தை நம்ம இது பண்ணுங்க, நம்ம அந்நிய நாட்டோட எதிர்பார்த்து நிற்க வேண்டாம்னு சொல்றேன். இந்த தமிழ்நாட்டில் மட்டும் வெளிநாட்டுல இருந்து வந்து என்னன்னா வந்து கான்ட்ராக்டை கொடுக்குறாங்கன்னா அப்போ இவனுங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டை வந்து அடமான வைக்கிறாங்களா இல்லையா சார்? உண்மையாலுமே வந்து இன்னைக்கு விஜய்க்கு என்ன நாலேஜ் இருக்கு சார்? படிப்பறிவு ஒரு படிப்பறிவு இல்லை சார். சரியான நான் இப்போ கேட்குற சேலஞ்ச் பண்றேன் சார். நேற்று காமராஜருடைய வந்து பிறந்த நாள். இன்னைக்கு அந்த காமராஜர் வந்து என்னெல்லாம் இந்த நாட்டில் வந்து பண்ணிக்கிறாரு சார்? இன்னைக்கு வந்து படிப்பை விட்டு இந்த சுதந்திரத்துக்காக வந்து போராடின ஒரு மனுஷன் சார். இன்னைக்கு அதே கல்வியில் வந்து என்னன்னா வந்து எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் சார். இன்னைக்கு சத்துணவு கொண்டு வந்தவர் சார். இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா ஒரு முதலமைச்சர் சைக்கிளில் வந்துட்டு இன்னைக்கு என்னன்னா வந்து ஒரு சாதாரண மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை சார். எத்தனை போராட்டங்களை எத்தனை முறை ஜெயிலுக்கு போய்க்கிறாரு. உண்மையாலுமே இந்த விஜய் வந்து எனக்கு பணமே வேண்டான்றார்ல, அவன் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்யறதா வந்து இவரால் வர முடியுமா? நான் சேலஞ்ச் பண்றேன். கோட் சூட் போட்டு நீ இன்னைக்கு அவ்வளோ பெரிய காரில் வரல, மக்கள் தானே எனக்கு ஜனம் தானே முக்கியம் நீ சொன்ன. அந்த ஜனத்துக்காக உன் சொத்து எல்லாத்தையும் தமிழ்நாட்டு கடனை அடைச்சிட்டு நீ என்ன பண்ணுறேன்னா அதை வந்து நீ அவங்களுக்காக உழைக்கிற மாதிரி இருந்தால் தான் சொல்கிறேன் சார். உன்னுடைய ஆஃபீஸில் நான் என் சொக்காவை கட்டிட்டு நான் உனக்காக வேலை செய்கிறேன். கொள்ளை அடிக்கிறாங்க சார், கொள்ளை அடிக்கிறாங்க இவங்க ஆளுங்க வந்து டிவிக்கு தொண்டர். நான் எல்லாரையும் சொல்ல, கற்பழிப்பும் அவன் இருக்கிறான். இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா வந்து மாமூல் கேட்டு இது பண்ணிக்கிறாங்க சார். 30,000 மாமூல் கேட்டு வந்து இன்னைக்கு டிவியில் காட்டுறாங்க சார். 30,000 மாமூல் கேட்டால் நாங்கள் டிவிக்கே சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து வேணால் விளாட்றாங்க. ஆனால் அவங்க மேலே எந்த கேட்டால் உடனே பட்டோனே இது பண்ணிடுறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்குது. டெல்டா மாவட்டங்கள் விவசாயிகள்லாம் வந்து இன்னைக்கு விவசாயம் பண்ண முடியாமல் போகுது. எங்கே வறட்சியில் வந்து தமிழ்நாடு வந்துட போகுதுன்னு வந்து பயமாக இருக்குது சார். தயவு செய்து மக்கள் சிந்திங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எவனாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வரவெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம மேலே இன்னைக்கு 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி கடனாக மாறுறதுக்கு அதிக நாள் ஆகாது. கையெடுத்து கும்பிட்றேன். ஒருத்தன் சினிமாவில் வரான், ஒருத்தன் கவர்ச்சி மூலமாக வரானா அவனை வந்து தயவுசெய்து வந்து உங்களை இது பண்ணாங்க. இதனால் உங்கள் வீட்டில் சோறு வரப்போகிறதுலாம் இல்லை. மக்கள் தயவுசெய்து சிந்திங்க.